ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட் Airdopes 131 கேப்டன் அமெரிக்கா எடிஷன் தான் வந்து இருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்வலும் போட்டும் கொலாபரேட் பண்ணி நமக்கு வந்து 3 ஸ்பெஷல் எடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா அயன்மேன் எடிஷன், செகண்ட் என்னன்னா நம்ம கிட்ட இருக்க கேப்டன் அமெரிக்கா எடிஷன், தேர்ட் என்னன்னா பிளாக் பேந்தர் எடிஷன். ஸோ இந்த 3 வெர்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் பர்சனலாக வந்து அயன்மேன் எடிஷன் தான் வந்து வாங்கலாம்னு நினச்சேன். பட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் மோஸ்ட்டாக கேப்டன் அமெரிக்கா எடிஷன் சூஸ் பண்ணால உங்களுக்கோசரம் நான் இந்த கேப்டன் அமெரிக்கா எடிஷன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம சேனலில் வந்து அதிக வியூஸ் போன வீடியோவே பார்த்தீங்கன்னா அந்த போட் Airdopes 131 வீடியோ தான். அப்புறம் நான் வந்து திரும்பி இதை வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னா இன்னைக்கு 2022 இந்த இயர்பட்ஸ் வந்து ஒர்த்தா நல்லா இருக்காங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்சோ அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மோஸ்ட்டாக 1000 ருபீஸ்க்கே வந்து கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு சில சேல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து 800 ருபீஸ்க்கே வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இந்த ரிவ்யூவோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா 2022 இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தாங்கிறது தான் வந்து இருக்க போது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க லிமிடெட் எடிஷன்னால. ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவல் ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13mm டிரைவர், ASAP டெக்னாலஜி, அப்புறம் இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே பெருசாக வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5, அப்புறம் டைப் சி, அப்புறம் சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் 15 hours பேட்டரி, அப்புறம் ஸ்லீக் அண்ட் எர்கனாமிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 5 minutes சார்ஜ் போனால் 90 minutes வரைக்கும் ப்ளேபேக் டைம் வந்து இருக்கும்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலெலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. கீழே பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் தான். சரி, ஓகே. இப்போ இதோட சீலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வாவ், செமையாக இருக்குது. பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இயர்பட்ஸ் எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுப்போம். அப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்காது, ஏன்னா இதில் வந்து ஹாஃப் இனியர் டைப் டிசைன் இருக்கனால. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப்டன் அமெரிக்காவோட ப்ளூ அண்ட் ரெட் ஸ்கீமில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து FAQ கார்டு ஒன்று இருக்குது. அப்புறம் இது சும்மா எப்படின்னு தர மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு இங்கே ஒன்று இருக்குது. சாரி, இதுதான் வாரண்டி கார்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட்மி பிஃபோர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து போட் ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இதுக்குமே நமக்கு வந்து ஏதாச்சும் கேப்டன் அமெரிக்கா ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இயர்பட்ஸோட கவரை ஃபஸ்ட்டு வந்து எடுப்போம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இயர்பட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே இதோட சைஸை தான் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா செம குட்டியாக செம காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இதை வந்து ஈஸியாக வந்து பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் பில்டு குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே. ஆனால் அதோட ஹிஞ்ச் குவாலிட்டி தான் ரொம்ப வீக்காக இருக்குது. கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அந்தளவுக்கு வீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போட்டிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 LED லைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இந்த 3 LED லைட் இண்டிகேட்டர் வந்து இந்த இயர்பட்ஸ் கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஹிஞ்சை நம்ம வந்து இப்படியே ஒரே கையில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வர இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூலான ஃபீச்சர் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள 2 டோன் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ இந்த 2 டோன் ஃபினிஷ் பார்க்குறதுக்கே வேறு லெவல் ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து இன்இயர் டைப் கொடுக்கல, ஹாஃப் இன்இயர் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த இயர்பட்ஸோட ஃபிட் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து செட் ஆகலை. அது ஏன்னா எனக்கு வந்து லெஃப்ட் இயர்பட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து செட் ஆயிடுச்சு. ஆனால் ரைட் இயர்பட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை. நல்லா வந்து இருக்குது. பட் ஆனால் ஒரு கண்டினியூஸாக 10 minutes நான் வந்து கேட்டேன்னா எனக்கு வந்து
ரைட் இயர்ஸில் வந்து பயங்கரமாக வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட் வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகலை. ஸோ ஆனால் வந்து ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் தான். எனக்கு நல்லா செட் ஆகுறது வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா செட் ஆகுறது வந்து எனக்கு நல்லா செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அப்போவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸை வந்து வெளியே எடுத்த உடனே போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு வந்து 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து இருக்கு, எஸ்பிசி. அடுத்து லேட்டன்சின்னு வரையில நான் ஒரு ஆப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டா 150 மில்லி செகண்ட்ஸ்லேருந்து 200 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடைச்சது. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் அதிகமான லேட்டன்சி ரேட் தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு பெருசாக எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதுவுமே நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேஷுவல் கேமராக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. வேற ஒரு சீரியஸ் கேமருக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து கேமிங் வந்து செட் ஆகாது. அடுத்து இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதில் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மூவ் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1500 rupees கீழே இருக்க இயர்பட்ஸில் நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து சில டைம்ஸ் வந்து ஒழுங்காகவே வந்து ஒர்க் ஆகாது. ஒன்று ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து சுத்தமாக வந்து சென்சிட்டிவாகவே வந்து இருக்காது. சரி, ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு ஒன்று பார்க்கலாம். ஸோ நம்ம ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம வந்து 2 times வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 2 times ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். அப்புறம் ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை நம்ம வந்து 2 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வந்து வேக்கப் ஆகும். கால்ஸ் அப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா காலை வந்து ஆன்சர் பண்ணிடும், அப்படி இல்லைனா வந்து என் கால் பண்ணிடும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 2 secondsக்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. அதுவும் இப்போ இருக்கிற இந்த 1000 rupees ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப சூப்பர்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் அந்த ஸ்டெம் இருக்கனால அதோட கால் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் Airdopes 131 இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த இயர்பட்ஸை ஏன் 2022 வாங்கக்கூடாது நான் சொல்ற ஒரே ஒரு மெயின் ரீசன் என்னன்னா அதோட பேட்டரி லைஃப் தான். ஸோ அதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 hours வரைக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. இது ஓகே, டீசெண்டான பேட்டரி லைஃப் தான். ஆனால் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 3 மணி நேரம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து இன்னைக்கு தான் கம்மின்னு இல்லை, அது லான்ச் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் இதில் வந்து 4 hours ஆச்சுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். இப்போ அது வந்து 3 hours வந்து இருக்கு. நம்ம யூஸ் பண்ண இதோட பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டீக்ரேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ யூஸ் பண்ண அதோட பேட்டரி வந்து கண்டிப்பாக டீக்ரேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியான பேட்டரி லைஃப் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து இயர்பட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 1 hour, அப்புறம் 1.5 hours, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்கன்னா நீங்கள் மேபி இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். வேறஸ் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அப்போயே வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வெறும் 5 minutes சார்ஜ் பண்ணால் போது 90 minutes வரைக்குமே வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமான அதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13.2 mm பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹைலைட்டாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது. ஏன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 1000 rupeesல நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய டிரைவர் சைஸ் வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது, ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய டிரைவர் சைஸ் கொடுத்துருக்காங்களா, அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. பேஸ் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே அளவுக்கு நமக்கு வந்து ஹை டோன்ஸும் மிட் டோன்ஸும் அந்தளவுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து செம ஒர்த்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து இனியர் டிப்ஸ் இல்லாதனால அதோட சவுண்ட் ஐசோலேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ குவாலிட்டியில் வந்து சுத்தமாக எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. 1000 rupeesக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஆடியோ குவாலிட்டி தான் இது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங்னு வரையில நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்வல் வெர்ஷன். இதோட ப்ரைஸ் வந்து 1500 rupees. நார்மல் வெர்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 அப்படி இல்லைனா 1100 rupeesக்கு வந்து செல் பண்ணுவாங்க. நார்மல் வெர்ஷனுக்கும் மார்வல் எடிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. நமக்கு வந்து
பெயிண்ட் ஜாப் மட்டும் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தால் மேபி நீங்கள் இந்த மார்வல் எடிஷன் வந்து வாங்கலாம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்மல் எடிஷனே வந்து வாங்குங்க, அதான் சீப் அண்ட் பெஸ்ட். ஸோ 1000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இதோட பேட்டரி லைஃப் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி முக்கியம்னா நீங்கள் வந்து இதை வாங்காதீங்க. வேறு பேட்டரி முக்கியம் இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். இது வந்து நல்லா சாலிடான இயர்பட்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.